வடபகுதி மக்கள் எல்லாரும் தங்களோட தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்போ இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்தில். அப்போ புறாயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த 4 பேர் மீது தடை கொண்டாடுறீங்க. பிரித்தானியா 4 பேர் மீது தடை கொண்டது. நான் 3 இராணுவ தளபதியோ ஒரு ஒட்டுக்குழுவின் தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு. உண்மையில் நாங்கள் கூட விட்ட தவறு என்ன? ஒரு பொது வேட்பாளருக்கு எங்களோட மக்களில் 5 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால் 5 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதிக்கணும், ஓடி போய் காலுக்கு மேலே காலை போட்டுருந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் நன்றி நீங்கள் 4 பேரை தடுத்துட்டீங்க, நன்றி என்றோம் போயிருந்து. ஆனால் அதே இதை எங்களோட மக்களின் வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோசிச்சிருக்கும். என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதில் மிக தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சனையில் தங்களுக்கான உரிமை பிரச்சனையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கள் என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதாக மாறி இருக்கு. ஆனால் அந்த மாற்றத்தை துரதிர்ஷ்டவசம் நாங்கள் தவற விட்டோம். எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விட்டு இன்றைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கூறப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். இது ஒரு ஒரு எங்களோட வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களாக மாறி இருக்கிறோம். இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆகவே உண்டு தயாசிரி கேசவர போன்றவர்கள் இப்படி சொல்லிக்கல நாங்கள் புலப்பட்டுட்டோமே என்ற குற்ற உணர்வு எங்கள்கிட்ட வருது. விஜயகீர சொல்றார் எல்லாரும் எங்களோட நிற்கணும். அதான் 3 எம்பியை தந்துக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். அப்போ இது 3 எம்பியை தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்லை. ஒரு எங்கள் மீது இந்த கோபத்தில் ஜனம் ஆருக்கு வாக்களிக்கணும் ஏன் போய் வாக்களிச்சு விடு. ஒரு 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 கால சந்தர்ப்பம் அது. ஏனென்றால் எங்கள் கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்கு இருந்த குத்துப்பாடுகள் உள்குத்து மோதல்களால் சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க நிறைய இப்படி தான் நிற்கிறாங்களோ பாடம் படிப்பு ஒரு முடிவெடுத்து. இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது. திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கலாம். நாங்கள் ஒரு பரிசோதனை எலிகள் இல்லை. முதல் நாங்களாக மாறவன். அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கடூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவுசெய்து இம்முறை வெளியில் போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச சமூகம் நீங்கள் இப்படி தானே செய்திருக்கிறீர்கள், நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறீர்கள் என்று சொல்கிற நிலை இல்லாமல் இருக்க வேணும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க. நான் இப்போ நீங்கள் வாக்கு போடுறதுக்காக பிரச்சாரம் செய்யலை. நீங்கள் தான் கதைக்க போகிறீங்க. ஒவ்வொரு ஒழுங்கைகளுக்கும் ஒவ்வொருத்தரை நியமித்து ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒவ்வொருத்தரை நியமித்து ஒவ்வொரு நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த இப்போ புதிய அரசாங்கம் வந்து சரி ஒரு கதைக்கு சொல்லுவோமே அப்படி போகாது. தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம். ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போகிறதில்லை, வட்டச்சி நடக்க போகிறதில்லை. ஆனால் வேறு இடங்களால் கொஞ்சம் நாங்கள் விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கைக்கு போயிட்டு வைப்போம் ஒரு கதை. இப்போ சந்தைக்கு ஒரு கடையை கோல் பண்ணுறேன்டா, வட்டக்கட்சியாக இருக்கட்டும் அது அல்லது அக்கராயனாக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சி சந்தையாக இருக்கட்டும், புதுசாக கட்டின கடைகளை அங்கே உள்ள வர்த்தகர்களுக்கு கொடுக்குறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோருறால் அவர்கள் விளம்பரி பத்திரிகையில் கோல் பண்ண மாட்டார். அவர்கள் வீரேசல்லும் கோல் பண்ண மாட்டார். அவர் சிங்கள பேப்பரில் எங்கே கோல் பண்ணுவீங்க? கொழும்பில் தான் கோல் பண்ணுவீங்க. கொழும்பில் தினகரன்லேயே அல்ல சிங்கள பேப்பரில் வந்தால் 6 விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க? முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது ஆர்வம் முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள்லாம் அதுக்கு விண்ணப்பத்தை போடுவீங்க. போட்டால் அவன் 54 லட்சம் ஒரு கடைக்கான்னு சொன்னோன்னா அவன் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவான். என்னையொரு நேற்று ஆள் என்ன கேட்குறார், அந்த கிளிநொச்சிக்குள்ளே இருக்கிற கடை இருக்குதானே, அந்த கடையில் 2 கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன், எனக்கு நீங்கள் சிபாரிசு பண்ண மாட்டீங்களா, தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னார். இன்னும் அது இந்த ஃப்ளாட் பண்ணின கடையாம் அதுதான் நான் திருவே, அதுக்காக தான் என்ன சிபாரிசு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டால் அதான் வழக்கு போட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் அறிய இல்லையோண்டு அப்படி ஒன்று கொழும்புலேருந்து கேட்குறாரு என்னட்டு. அப்போ எவ்வளவு ஆர்வமாக வெளியில் உள்ளாக்கள் இருக்கணும். அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டே போயிடுவான். இதுக்கு தான் சபை இருக்கணும் என்னென்றால் கடை எரிஞ்சது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது. அப்போ அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணுமென்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கள் சபையில் இருக்க வேணும். எங்கடையாக சபை இருக்க வேணும். இதுதான் முக்கியமானது. மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தானே, ஒரு கிராஸ் ரூட் லெவலில் மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணத்தில் நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால்தான், எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமாக வச்சுருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். இல்லாட்டி கொண்டு போகலாம். மக்களும் அதை மறந்தே போயிடணும். இன்றைக்கு நிறைய நாங்கள் பேச கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரில் எத்தனை பேரோட வீரச்சாவண்டு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் மட்டும் யோசிச்சு பாருங்க. சரி, எங்களோட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்களோட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம். அல்லது நாங்கள் அதை அசால்ட்டாக அதை அசண்டை இனமாக விடுறோம். அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான், என்னத்துக்காக போராடினான், அவன் தியாகம் என்ன, அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன
என்றதை நாங்களே விட்டு கொண்டு போகிறோம், மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போகிறோம். அப்படி என்றால் எதிரி என்ன செய்ய போகிறான்? ஒரு சோல்டு உப்புண்டைக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றில் தெரியும். நான் புதுசாக சொல்ல இல்லை. ஆனையிறவு உப்பண்டு தான் அதுக்கு பேர். ஆனையிறவு உப்பண்டதை ரஜ லுணு உப்பண்டு மாற்றுறாங்க. நீ எங்கப்பா இருக்கிற உப்பங்க விளையுது, ஏன் நீ மாத்துற அந்த பேரை? இப்போ உடனே நான் கந்து நெத்தியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்கிறார் ஸ்ரீதரன். அது சின்ன ஒரு பை மிஸ்டேக். நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு கேள்விப்படுறேன், அங்கே அந்த பேக் அடிக்க கொடுத்தாச்சாம் அந்த சேமன், உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லுணு என்ற பேர்லேயே கொடுத்துருக்குறாரு. அந்த போர்டில் இருக்கிறோட என்னோட காய்ச்சல். அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களை எப்படி அவங்க நடத்துகிறாங்களேண்டு. சாதாரண உப்பு கூட எங்களோட பேர் இருக்கலாது, எங்களோட ஊர் பேர், எங்களோட ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்கலாது, எங்களோட வரலாற்று பேர் இருக்கலாது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தை எப்படி போக போகிறோம்? என்ன நடக்க போகுது? இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் அடைகிறோண்டா எப்படி போகிறது? இப்போ இதுக்கு என்னன்னா, பிரதேச சபை எங்களோட கையில் இருந்தால், உப்பளத்தின் கட்டடம் கட்டுறாலும் சரி, உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்ணுறாலும் ஆர்கிட்ட அனுமதி எடுக்கணும், பிரதேச சபையில் எடுக்கணும். பிரதேச சபை எங்கடையா இருந்தால், அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி இருக்குதானே, அது மாதிரி பிரதேச சபை எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வெண்டுற வேணும் என்று இப்போ இருக்கிற NDP அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள். இதை வெற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும். ஒரு வாக்கு கூட மாறி போகக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளோ காலமும் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குதான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நடந்தது, கட்சியில் நடக்கிறது, இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். எனக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டு இருக்கிறேன்னா நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஒருத்தன் சொன்னால் இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மை விருது உனக்கு தான் அடுத்தது கிடைக்க போகுது போல எனக்கு. அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சிலது ஒரு அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும். நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கவும், என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இயலாது. நான் ஒரு தலைவராக வரணும், நான் ஒரு செயலாளராக வரணும், அல்லது நான் மற்றொரு இனத்தில் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன். இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம். எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம். ஒரு இன விடுதலைக்காக பயணிக்கிற நாங்கள் இன்றைக்கு துண்டு துண்டா உடைஞ்சு மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டோம் என்றால், இப்போ NBPயை போலையும் சரி, UNPயும் சரி, SLPயும் சரி, SKVயும் சரி வந்து இங்கே சிம்பிளாக கேட்டு போவான். அவன் அங்கே இருந்து மினக்கட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்குறான். நாங்கள் போய் அம்பாந்தோட்ட காலி களத்துறையில் நாங்கள் கேட்குறீங்க. இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம். ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும், நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களோட மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் இது எங்களுக்கு மிக முக்கியமானது. அதனால்தான் இந்த பிரதேச சபைகள் எங்களோட கையில் இருக்க வேணும். தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்தில் எடுங்க. மக்கள் கேட்பினோம், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு போனோன்னா தான் கேட்பினோம். கேட்டுக்க இப்போ நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், என்ன செய்வோம். வடபகுதி மக்கள் எல்லாரும் தங்களோட தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்போ இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்தில். அப்போ புராயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த 4 பேர் மீது தடை உண்டாறீங்க. பிரித்தானியா 4 பேர் மீது தடை உண்டது. நான் 3 இராணுவ தளபதியும் ஒரு ஒட்டுக்குழுவின் தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு. உண்மையில் நாங்கள் கூட விட்ட தவறு என்ன? ஒரு பொது வேட்பாளருக்கு எங்களோட மக்களில் 5 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால், 5 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதிக்கணும், ஓடி போய் காலுக்கு மேலே காலை போட்டுருந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் நன்றி நீங்கள் 4 பேரை தடுத்துட்டீங்க, நன்றி என்றோம் போயிருந்து. ஆனால் அதே இதை எங்களோட மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோசிச்சிருக்கும். என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதில் மிக தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சனையில், தங்களுக்கான உரிமை பிரச்சனையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கள் என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதாக மாறி இருக்கு. ஆனால் அந்த மாற்றத்தை துரதிர்ஷ்டவசம் நாங்கள் தவற விட்டோம். எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விட்டு இன்றைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கூறப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். இது ஒரு ஒரு எங்களோட வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களாக மாறி இருக்கிறோம். இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆகவே உண்டு தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் இப்படி சொல்லியிருக்கல, நாங்கள் புலப்பட்டுட்டமே என்ற குற்ற உணர்வு எங்கள்கிட்ட வருது. இதகேர சொல்றார் எல்லாரும் எங்களோட நிற்கணும். அதான் 3 MP தந்துக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்தில். அப்போ இது 3 MP தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்லை. ஒரு எங்கள் மீது இந்த கோபத்தில் ஜனம் 6க்கு வாக்களிக்கிறது ஏன் போய் வாக்களிச்சு ஒரு ஒரு கால சந்தர்ப்பம் அது. ஏனென்றால் எங்கள் கட்சிக்கு இருந்த வழக்குகள், எங்களுக்கு இருந்த குத்துப்பாடுகள், உள்குத்து மோதல்களால் சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க நிறைய இப்படி தான் நிற்கிறாங்களோ பாடம் படிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து. இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது. திரும்பவும்
அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கலாம். நாங்கள் ஒரு பரிசோதனை எலிகள் இல்லை. முதல் நாங்களாக மாற வேண்டும். அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ணகரூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவுசெய்து இம்முறை வெளியில் போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச சமூகம் நீங்கள் இப்படி தானே செய்திருக்கிறீர்கள், நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறீர்கள் என்று சொல்கிற நிலை இல்லாமல் இருக்க வேணும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க. நான் இப்போ நீங்கள் வாக்கு போடுறதுக்காக பிரச்சாரம் செய்யலை, நீங்கள் தான் கதைக்க போகிறீங்க.